என்னதான் குஜராத்துக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா நல்ல ரெக்கார்ட் இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் 200 ரனுக்கு மேல அடிச்சா தோப்பாங்களா? மும்பை இந்தியன்ஸ் குஜராத்துக்கு மேல எலிமினேட்டர் போட்டில் டாஸ் வின் மும்பை இந்தியன்ஸ் முதல்ல பேட்டிங் தேர்ந்தெடுக்க மும்பைக்காக ஓப்பனிங் அந்த ரோஹித் சர்மா எக்ஸ்டெண்டா ப்ளே பண்ணி 50+ ரன்ஸ் அடிக்க இந்த ஐபிஎல் ஆக்ஷன் அன்சோல்டா போன பேஸ்ட் ஒரு ரீப்ளேஸ்மெண்டா வந்து கலக்கலா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க பவர் பிளே முடியல 79 ரோஹாஸ் மும்பை எக்ஸ்டெண்டான பொசிஷன்ல இருந்திருப்பாங்க. அடுத்து அந்த சூரியகுமார் அது மும்பை இந்தியன்ஸ் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ண மும்பை இந்தியன்ஸ் 20 ஓவர் முடியல 228 ரன் அடிச்சிருப்பாங்க. இதை சேஸ் பண்ண அந்த குஜராத் அணிக்காக ஃபர்ஸ்ட் ஓவர்ல எகில் விக்கெட் கொடுத்துட்டு போக சாய் சுதர்ஷன் மட்டும் ஒரு பக்கம் தனியா ப்ளே பண்ணி 50+ ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. இன்னொரு பக்கம் வந்து குஷல் மெண்டிஸ் நல்லா ப்ளே பண்ணிக்கும்போது விக்கெட் ஆகிட்டு போக அடுத்து வந்து வாஷிங்டன் எக்ஸ்டெண்டா ப்ளே பண்ண சாய் சுதர்ஷன் வாஷிங்டன் ப்ளே பண்ணும்போது குஜராத் இந்த போட்டி ஜெயிச்சிருவாங்க பார்ப்போம். ஆனா மும்ரா வந்து எக்ஸ்டெண்டா பவுலிங் போட்டு வாஷிங்டன் விக்கெட் எடுக்க தமிழ்நாட்டு பசங்க 2 பேரும் என்னதான் நல்லா அந்த போட்டியில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் குஜராத் 208 ரன் மட்டும் அடிக்க முடிச்சிருக்கும். இதனால குஜராத் இந்த போட்டியை தோத்துட்டாங்க தான் சொல்லணும். மும்பை இந்தியன்ஸ் இந்த போட்டியை ஜெயிச்சு குஜராத் இந்த ஐபிஎல் எலிமினேட் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். இந்த போட்டியான பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவர் ரோஹித் சர்மா வாங்கியிருப்பாரு. என்னதான் ரோஹித் சர்மா ஐபிஎல் ஃபார்ம்ல சொல்லியிருந்தாலும் மோஸ்ட் டைம் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவர் ஐபிஎல் அவர் தான் வாங்கியிருப்பாரு. சரி நீங்க சொல்லுங்க, குவாலிஃபை 2ல மும்பை பஞ்சாப் மோதுறாங்க, அந்த போட்டியில் யார் வின் பண்ணுவா?